இப்ப உபன்யாசம் கேட்டு மோட்சம் போறது, 30 நாள் உபன்யாசம் கேட்கிறேன்னு விரதம் வச்சுனுட்டீங்கன்னா அது உபாயம், முடிஞ்சா கேட்கிறேன் அப்படின்னு அது கைங்கரியம். இப்ப நாம உபன்யாசம் பண்றதும் கைங்கரியம் தான், உபன்யாசம் கேட்க வர்றதும் கைங்கரியம் தான். அதனால நீங்க 7:30 வந்தாலும் சரி, 8:45 கிளம்பி போனாலும் சரி, இல்ல 10 நாள் வராட்டாலும் சரி, இன்னைக்கு ஒரு நாள் பொழுது ஒழிஞ்சிருக்கு போய் கேட்டுட்டு வருவோம்னு வச்சுட்டாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி. இது இத்தனை அடி என் தப்பே சொல்ல வரல, இந்த சம்பிரதாயத்துக்கே ஏற்றம் இதுதான்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா பகவான சித்தோபாயமா பிடிச்சுனுட்டோம், மற்ற ஒன்னும் உபாயமாகாது. அப்ப நாம் செய்யறது அத்தனையுமே கைங்கரியம் இல்லையோ. நாம் செய்வதெல்லாம் பிராபியமா பிராபகமாங்கிறது தான் கேள்வி. நாம சங்கீர்த்தனம் பண்றோமே, பிராபகமா? பிராபகம்னாலும் உபாயம்னாலும் ஒரே அர்த்தம் தான். அதன் மூலமா பகவான் அடைய போறோம். நாம சங்கீர்த்தனம் அடைவிக்க போறதா? இல்லை. நாம மெழுகி கோலம் போட்டது அடைவிக்க போறதா? இல்லை. அப்ப எது அடைவிக்க போறது? ஈஸ்வரனுடைய கருணை. அப்ப மத்ததெல்லாம் செய்யலாமா வேண்டாமான்னா காலத்தை போக்கித்தானே ஆகணும். மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் நாம இப்ப வாழ்ந்துதான் ஆகணும். வாழற காலத்துக்குள்ள தப்பா போக்கிவிடக்கூடாது இல்லையோ. அதற்காகத்தான் கோவில் குளம் கைங்கரியம்னு வச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்த புத்தி எங்கேயோ மேய்ந்து திரியறதுக்கு ஆரம்பிச்சுடுமே. அங்க புத்தி போகக்கூடாது, இங்க புத்தி இருக்கணுங்கிறதுக்காக நாயனார் ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். சர்வதர்மான் பரித்யஜ்யான்னு கண்ணன் சொன்னானே, ஸ்லோகத்தை அதோட நிறுத்தியிருந்தா எவ்வளவு பெரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கும் தெரியுமான்னார். ஏன்னா அடுத்த வார்த்தை மாமேகம் சரணம் பிரஜான்னு இருக்கும் இல்லையோ, அதை சொல்லாமல் எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னா அவர் சொல்லாமலே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்ப அதுக்காக சொல்ல வரல இப்போ. ஏன்னா அவர் சொன்னார் எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னுட்டு. சுவாமி இது என்ன கீதை கேட்டுத்தானா நாங்க விடணும்? நாங்க ரொம்ப நாளா இது இல்லாமலே விட்டு இருக்கோமே. அப்ப சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா, விடுகை மட்டுமே சொல்லலையே, விட்ட பிற்பாடு கண்ணன் திருவடிகளை பற்ற வேண்டும் இல்லையோ. அப்ப விட்டுடுங்கிற முதல் வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு எழுந்து போயிட்டா நாஸ்திக்கம்னா வளரும். நாஸ்திகம் தானே. சர்வதர்மான் பரித்யஜ்யாவை மட்டும் ஒருத்தர் நடமைப்படுத்திட்டார். ஆனா மாமேகம் சரணம் பிரஜா இன்னும் அவர் பண்ணலேன்னு வச்சுங்கோ, அப்ப நாஸ்திகன்னு தான் அர்த்தம். எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே எல்லா தர்மமாகவும் பற்றுன்னு சொல்லுகிறார். அதனால் நாம செய்ய வேண்டிதான் உபாயமாக எல்லா தர்மங்களையும் விட்டுடணும். நாம சங்கீர்த்தனம் பண்றதோ எதை செய்வதோ அதை உபாயமாக செய்யாமல் அப்ப பின்ன என்னவா செய்கிறோம்? பிராபிய கோஷ்டியில சேர்ந்துரும். நாம வைகுண்டத்துக்கு போனாலும் இதே கைங்கரியங்களை தானே பண்ண போறோம். அங்க போனாலும் என்ன சாமகானம் பண்ண போறோம், ஆழ்வார் திருவாய்மொழி சொல்ல போறோம், பெருமாளுக்கு பூத்தொடுக்க போறோம், அவருக்கு பல்லக்கு தூக்க போறோம், ஏதோ கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கும் இல்லையோ. பெரியாழ்வார் பாசுரத்துல சொன்னார், பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னு நவின்னுரைப்பார் நமோ நாராயணாவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. இந்த திவ்யதேசத்தில் இருந்துட்டு பகவானுக்கு நீங்க என்ன கைங்கரியம் பண்ணிடோ, அங்க போன அப்புறமா அதையே பண்ணலான்னார் ஆழ்வார். இங்க நீங்கள்லாம் இந்த கோவில்ல கோலம் போட்டிருந்தீங்கன்னா அங்க போன உடனே கோலம் போடலாம். இங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருந்தா அங்க போனா நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். இங்க பாட்டு பாடியிருந்தா அங்க போனா பாட்டு பாடலாம். இங்க ஸ்ரீபாதம் தாங்குவாளா பெருமாள் ஏழை பண்ணியிருந்தா அங்க போனா ஸ்ரீபாதம் தாங்கலாம். இங்க உபன்யாசம் கேட்டிருந்தா அங்க போனா உபன்யாசம் கேட்கலாம். எந்த கைங்கரியம் பண்ணியிருந்தாலும் அங்க போனாலும் அந்த கைங்கரியம் கிடைக்கும். இப்போ பெரியாழ்வார் என்ன சொல்லிட்டார்னா, நான் மங்களாசாசனம் பாடுற கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், அங்க போனாலும் எனக்கு அந்த கைங்கரியம் உண்டுன்னு விட்டார். பகவானுக்கு அங்க போய் ஒரு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடிட்டு இருக்க போறார். அப்ப இங்கேயும் கைங்கரியம் பண்ண போறோம், அங்கேயும் கைங்கரியம் பண்ண போறோம். இந்த கைங்கரியத்திலே தான் நாம் செய்யும் கிரிசைகள் அத்தனையும் போய் சேர வேண்டும். அதனால ஆண்டாள் கிரிசைகள் செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம்னு கேளும்னு சொல்றாளே, உபாயமாக என்ன செய்ய போகிறோம் அல்ல, பிராபியமாய் புருஷார்த்தமாய் கைங்கரியமாக என்ன செய்ய போகிறோம். அப்படின்னால் இதற்கு பதில் பகவானிடத்தில் எதையும் கேட்க மாட்டோம்னு அர்த்தம். இப்ப நாம என்னென்னமோ பண்ண போறோம், இது கொண்டு நீ எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்க மாட்டோம். உன் ஆனந்தத்துக்காக கைங்கரியத்தை செய்வோம். செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடி பாடி. அதனாலதான் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் ஒரு அனுஷ்டானத்தை கூட விடவே மாட்டா. சந்தியாந்தனம் பண்ணித்தாகணும், தர்ப்பணாதிகள் பண்ணித்தாகணும், வைஸ்வதேவம் பண்ணித்தாகணும், அக்னி காரியம் பண்ணித்தாகணும் நிர்பந்தம் வச்சுட்டு இருக்காளேன்னா எத்தையும் உபாயங்கிறதுக்காக நிர்பந்தமா வச்சுக்கல. சிஷ்டாச்சாரம் முன்னோர்கள் செஞ்சிருக்கார்கள், நாம செய்யறோம். சாஸ்திர சொல்லித்து நாம செய்யறோம், பகவானுடைய பிரீத்திக்காக செய்கிறோம். இதற்குத்தான் நம்முடைய அனுஷ்டானமே தவிர இது கொண்டு மோட்சம் பெறணுங்கிறதுக்காக அல்ல. அதனாலதான் செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு சாதித்தாள். யாரை கூப்பிடுகிறாள்னால், வையத்து வாழ்வீர்கள், பூலோகத்துல வாழ்பவர்களே வாருங்கோள். வியாக்கியாதாளா தெரிவித்தார். இது யாரை கூப்பிடுகிறாள் ஆண்டாள்? ஏக பூமியில் வாழப்பெற்றோம், ஏக தேசத்தில் வாழப்பெற்றோம், ஏக கிராமத்தில் வாழப்பெற்றோம், ஏக காலத்திலே வாழப்பெற்றோம், நிறைய பேராக வாழப்பெற்றோம். கண்ணன் இருந்த காலத்தில், கண்ணன் இருந்த தேசத்தில், கண்ணன் இருந்த நாட்டில், ஊரில், கிராமத்தில், பூமியில், தீபத்தில், லீலா விபூதியில்
இத்தனை தூரம் நம்ம வாழற பாக்கியம் கிடைச்சு சொல்லு. ஏன்னா பகவான் இருக்கிற இடத்திலேயே இந்த பெண்கள் வாழறாளே, அழைக்கிறது கூட இருக்கிற சிறுமியர்களை செல்வ சிறுமியர்கள்னு கூப்பிட்டதுனாலே உங்களுக்கு நல்ல வாழ்ச்சி உண்டு, வையத்து வாழ்வீர்கள். நாம நினைச்சுட்டு இருக்கிறது வைகுண்டத்துக்கு போனாதான் வாழ்ச்சின்னு, ஆனா ஆண்டாள் வையத்திலே வாழ்ச்சின்னு சொல்லுகிறாள். வியாக்கியாதா சொல்றார், நல்ல வேளை நான் வைகுண்டத்தில் இல்லை, லீலா விபூதியில் இருக்கேன். லீலா விபூதியிலையும் ஓரொரு அண்டகட்டாகத்துக்கு 14 லோகம் இருக்கு, நல்ல வேளை பூலோகத்தில் இருக்கேன். பூலோகத்திலையும் 7 தீபம் இருக்கு, நல்லவேளை ஜம்பூ தீபத்தில் இருக்கேன். ஜம்பூ தீபத்திலையும் 9 வருஷங்கள் இருக்கு, நல்லவேளை பாரத வருஷத்துல இருக்கேன். பாரத வருஷத்திலையும் நிறைய கண்டங்கள் இருக்கு, பரத கண்டத்தில் இருக்கேன். பரத கண்டத்திலையும் எத்தனையோ தேசங்கள் இருக்கலாம், பாரத தேசத்தில் இருக்கேன். தேசத்துல எத்தனையோ இடங்கள் இருக்கலாம், மதுரை கோகுலத்தில் இருக்கேன். இதுலயும் இருந்திருக்கலாம், கண்ணனுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை, அவன் வாழ்ந்த காலத்துல வாழறேன். வாழ்ந்த காலத்திலையும் வாழ்ந்திருக்கலாம், ஆண்களா இல்லை பெண்களா வாழறேன். பெண்களாவும் வாழ்ந்திருக்கலாம், வயசான பெண்ணா இல்லாம இளஞ்சிறுமியர்களா வாழ்ந்திருக்கேன். அதுவும் ஒத்தி இருந்திருக்கலாம், நல்ல வேளை வாழ்வீர்கள் நிறைய பேர் இருக்கும். அதனால இது ஒன்னொன்னுத்துக்குமே வியாக்கியானத்திலே என்னத்தினாலே இந்த கோபிமார்களுக்கு ஏற்றம்னு சொல்லுகிறார். அது அவசியம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கோகுலத்துக்கே ஏற்றம், கோபியர்களுக்கு அதை காட்டிலும் ஏற்றம். கோபிமார்களாலே கோகுலத்துக்கு ஏற்றமா, கோகுலத்தால கோபிமார்களுக்கு ஏற்றமானா, ஏக தேசத்தில் ஏக கிராமத்தில் ஏக காலத்தில் ஆண்களாகவும் இல்லாமல் வயசான பெண்களாகவும் இல்லாமல் சிறுமியர்களாக பிறந்து, அதுலயும் ஒருத்தின்னு இல்லாமல் நிறைய பேரும் இருக்க முடியும். வாழ்வீர்கால்னு பன்மை இருக்கே, வாழ்பவளேன்னு இல்லை, வாழ்வீர்கால்னு இருக்கிறதுனாலே அப்ப நிறைய பேர் இருக்கிறதா தெரியுது. ஓர் ஊராக கிருஷ்ணனுக்கென்னே பக்தி மார்க்கத்தில் இருந்தார்கள். அந்த கோகுலத்து பெண்கள் பேர் யாருக்கானு தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது பாருங்க. அதுல ஒரு ஆச்சரியமான அர்த்தம் உண்டு. ஏன்னா 5 லட்சம் பேர் பெண்கள் இருந்திருக்கா. இவ யாருடைய பெயரு நமக்கு பெருசா தெரியறதே இல்லை. 5 லட்சம் பேர் இருந்திருக்காள்னு மட்டும்தான் தெரியுது. அதோ ஒரு சிலர் பேர் தெரிஞ்சிருக்கலாமே தவிர, இப்ப கண்ணனுடைய அஷ்ட மகிழ்ச்சிகளுடைய பேர் அது தெரியும். லக்ஷ்மணான் இருந்தா, பத்ரான் இருந்தா, மித்ரவிந்தா இருந்தா, ருக்மிணி இருந்தாள், சத்யபாமி இருந்தாள், சத்யா இருந்தாள், ஜாம்பவதி இருந்தாள். இவா 8 பேர் நமக்கு தெரியும். ஆனா மற்றபடி அந்த ஊர்க்காரா பேர் ஒன்றும் பெருசா தெரியாதே. மிஞ்சி போனா ஒரு 10-15 பேர் சொல்லலாம். ஆனா இப்ப அதே மற்ற இடத்துல எடுத்துட்டேன்னா, ராமாயணத்தின் காலத்துல எத்தனை பேருடைய பேர் வந்துடுறது. இந்த குரங்கு கூட்டத்துக்குள்ள ஒரு 100 பேர் பேரானு வராதா? ராமாயணத்திலேயே அத்தனை பேரை பத்தியும் எழுதி வச்சிருக்கார். ராட்சசா பேர் எத்தனை வேணும்? இந்த குரங்கு நல்ல குரங்கு, அதனால அதெல்லாத்தையும் விட்டுடுவோம். ராட்சசன் எல்லாம் ராமனை விரோதித்தானோ இல்லையோ, அது என்னமோ திரிசிராருங்கிறார், அதிகாயங்கிறார், கரன்கிறார், தூஷணங்கிறார். இனிமே பாக்கியே இல்லை. கும்பன் நிகும்பன் எத்தனை பேரோ ராமாயணத்துல மொத்தத்தையும் சொல்லிட்டார். நாயனாருக்கு இதுதான் சற்று கோபம் ராமாயணத்தின் பேர்ல. ராமன் பேரை சொல்லுன்னு சொன்னா இவரை யார் மொத்த ராட்சசாள் பேரையும் இப்ப சொல்லிட்டு இருக்கு சொன்னா, ராட்சச சகஸ்திரநாமம் சொல்றதுக்காக நாம வந்தோம். ராம சகஸ்திரநாமம்னா நமக்கு தெரியணும். நம்மாழ்வார் ஏதானு செய்யறாரா? அப்படியே பாழணும்னாலும் ராக்கதர்களை கொன்றான், அவ்வளவுதான் சொல்லுவரே தவிர ஏன் இவ பேரெல்லாத்தையும் இவரும் சொல்லக்கூடாதான்னா, சரித்திரத்துக்கும் மனுஷர்களுக்கும் ஆழ்வார்கள் பாசுரத்தில் முக்கியத்துவமே கிடையாது. பகவத் பக்திக்கு மட்டும்தான் முக்கியத்துவமே தவிர. அதனாலதான் இன்னைக்கு இது இவ்வளவு தூரம் வீறு கொண்டு நிற்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கோகுலத்தில் இருக்கிற பெண்கள் ஆருடைய பேரு நமக்கு தெரியலையேன்னா, பேர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டார்கள், கிருஷ்ண காமத்தில் இருந்தார்கள்னு மட்டும்தான் தெரியணுமே தவிர, ஒருத்தருடைய பேரும் தெரிஞ்சு என்ன ஆகணும்? இப்போ என் பேரை நான் சொல்லிக்கிறேன்னாலே கொஞ்சம் பிராதானியம் எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம். அந்த இடத்துல முக்கியத்தையும் எதிர்பார்க்கிறேன். ஆனா கோபிமார்கள் அது ஒன்னையுமே எதிர்பார்க்கலையோ இல்லையோ, மொத்த பேரும் ஒரே கோட்டி. இவர்களுக்குள்ள மாறுபாடே கிடையாது. கிருஷ்ண பக்தியில ஒன்றா இருந்தவர்கள். இப்ப லக்ஷ்மணனே பரதனே சத்ருகனுக்குள்ள எத்தனை வேறுபாடு பாருங்க. லக்ஷ்மணன் இருந்தது காட்டுக்கு போறதுக்காக, பரதன் இருந்தது நாட்டை அழுதுண்டே ஆண்டு இருக்கிறதுக்காக, சத்ருகன் இருந்தது பரதனையே பார்க்கணுங்கிறதுக்காக. இதை போல கோபிமார்களுக்குள்ளே இந்நாள் இருந்தது இதற்காக, இந்நாள் இருந்தது இதற்காக, இன்னார் கூட போனார், இன்னார் நின்னார், ஒரு வேறுபாடும் இல்லையோ. அத்தனை ஒரே கோட்டியாச்சு. அதனாலதான் வையத்து வாழ்வீர்கள், நீங்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நீங்க நித்திய விபூதியில வாழலே, லீலா விபூதியில வாழறதே ஏத்தம். வியாக்கியாத்தா சொல்லியிருக்கிறத மேலேந்து கீழே வந்து பார்ப்போம். பகவான் நித்தியமா இருக்கிறது நித்திய விபூதியில தானே. அப்ப நாமும் நித்திய விபூதியில இருந்து விட்டா வாஸ்தவம் தானேன்னா, அதுக்கு போறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி பண்றோம். வைகுண்டம் நித்திய விபூதி, வாஸ்தவம் போறதுக்கு தான் கேட்கிறோம். அப்ப அங்கிருந்து உள்ளாமான்னா, கிருஷ்ணாவதாரம் நடந்திருக்கிறச்சே அங்கிருந்து பிரயோஜனமே கிடையாது. இந்த ஊர்ல தான் நாம இருக்கணும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே கீழே இருக்கிற இந்த கண்ணனை சேவிக்கணும்னு அங்க ஆசைப்பட்டு விட்டாலாம். வைதிக புத்திரானயனம்னு நீங்க கதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு பிராமணன் இருந்தார், அவருக்கு குழந்தை பிறந்து சட்டுன்னு பிராணம் படுறது.